என்னது தையல் மிஷின் இருந்தால் பூ கட்ட தேவையில்லையா? ஆமாங்க, உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் போதும். உங்களுக்கு பூவே கட்ட தெரியலனாலும் நோ ப்ராப்ளம்ங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க நான் வந்திருக்கேன். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது அந்த கத்தி வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு என்ன தான் வாஷ் பண்ணாலுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் அதில் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து அதில் இருக்குங்க. அது வந்து நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவுனாலும் அது வந்து போகவே போகாதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சை பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த கத்தியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல், வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. அதே போல் நம்ம கையில் வந்து சமைக்கும் போது வெங்காயம் ஆறிடுறது, அதுக்கப்புறம் நான்வெஜ் கழுவுறது, இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் வந்து இருக்குங்க. அந்த ஸ்மெல் போக்குறதுக்கும் நம்ம இந்த எலுமிச்சை பழத்தோட தோலை வந்து நல்லா கைகளில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா ஒரு பேட் ஸ்மெல்லும் நம்ம கைகளில் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பழசாக போன டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த டூத் ப்ரஷோட மேல் பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதோட கீழ் பகுதியில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை அந்த மேல் பகுதியோடு வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணுங்க. இப்போ வந்து சூப்பரான ப்ரஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஜன்னல்களில் வந்து அந்த வரும்புகள் இருக்கும் பாருங்கள், அதிலலாம் டஸ்ட்டு வந்து நிறைய படிஞ்சிருக்குங்க. அதனால் நம்ம கையை வச்சு துணியை வச்சு துடைச்சாலுமே அதை வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து போகாதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வரும்புகளில் உள்ள தூசு ஒட்டடை எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் கலந்த தண்ணியில் நம்ம கத்திரிக்காய்கள்லாம் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. நார்மலாக நம்ம சாதாரண தண்ணியில் அரிஞ்சு போடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே கருத்து போயிருங்க. நம்ம சமைக்கிறதுக்குள்ளாகவே அது வந்து கருத்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பால் கலந்த தண்ணியில் கத்திரிக்காய்களை அரிஞ்சு போட்டு பாருங்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் அதோட கலர் வந்து மாறாமல் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப அதிக பால் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாவே போதுங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிங்கில் இந்த ஸ்ட்ரைனர் வந்து வச்சுருப்போம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரைனர் வந்து இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய வடிகட்டியை வந்து அதுக்கு ஸ்ட்ரைனராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம குப்பையெல்லாம் வந்து போகாமல் அதில் வந்து கலெக்ட் ஆகிக்கோங்க. இந்த வடிகட்டியை வந்து இதோட நீங்கள் பாதியோட கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்குங்க. ஸ்ட்ரைனர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டியை ஸ்ட்ரைனராக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து மழை காலம் வரப்போகுதுங்க. இந்த சமயத்தில் நம்ம பருப்புலாம் வந்து வெயிலில் காய வைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பருப்பெல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு நம்ம டப்பாவில் கொட்டி வச்சோம்னா அது வந்து வண்டு வராமல் இருக்குங்க. நம்ம வெயிலில் வந்து காய வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மழைக்கால டைமில் வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 10 ரூபா தோடு வந்து வாங்கி போட்டு விடுவாங்க. இது எதுக்காக நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போகிறப்ப நம்ம கோல்டில் வந்து போட்டால் அது வந்து மிஸ் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி தோடுலாம் வந்து போட்டு விடுவோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரம் அதோட திருகாணி இருக்குது பாருங்கள், அந்த பட்டன் அதை வந்து காண அடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த தோடோட அந்த கம்பி இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக வந்து அந்த முனையில் வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பட்டனை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுலேருந்து கலண்டு வராதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் முனையில் வந்து வளைவாக இருக்கிறதுனால கலண்டு வெளியே வராது. குழந்தைங்களை வந்து அடிக்கடி வந்து தொலைச்சிட்டு வர மாட்டாங்க. இந்த டிப்பு வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க உள்ள பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பூ எப்படி கட்டுறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தையல் மிஷின் வச்சு தான் பூ வந்து தைக்க போகிறோங்க. அது எப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து பூ கட்டுவாங்க, ஆனால் அது வந்து சரியாக வராது. சில பேருக்கு பூவே கட்ட தெரியாது. அப்படி உள்ளவங்க வந்து பூலாம் கட்டின பூவை வாங்கி தான் வந்து வச்சுக்குவாங்க. உங்ககிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு, நீங்கள் தைக்க தெரியும் உங்களுக்கு, அதாவது பெடல் போட தெரிஞ்சால் போதுங்க, ஈஸியாக வந்து நம்ம பூ தைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலோ டேப் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் பாருங்கள், அந்த செலோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுக்கணுங்க. அதாவது ஒட்டி விட்டுறக்கூடாது. ஒட்டுற பகுதி வந்து மேலே இருக்கணும், அடிப்பகுதி வந்து கீழே இருக்கணும். அது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ஓரத்தில் வந்து லைட்டாக அந்த சின்ன பீஸு டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே ஒட்டுற பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம பூவை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. நம்ம பூ கட்டுனா எப்படி கட்டுவோமோ அதே போல் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கி ஒட்டி விடுங்க. அது டேப் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அது வந்து பூ கலண்டு வராது.
இந்த மாதிரி வரிசையாக வந்து நீளமாக நம்ம பூ கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே போல் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கேப் இல்லாமல் டைட்டாக நெருக்கி நெருக்கி ஒட்டுங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அழகாக இருக்கும். இது ஒட்டுறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒரு முழம் பூ வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலைங்க, நான் இவ்வளோ பூவை வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த டேப்பை வந்து இதோட மேல் பக்கத்தில் வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடி பக்கத்துலேயும் நம்ம ஒட்டியிருக்கோம், இதே போல் மேல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. பூவில் வந்து டச் ஆகக்கூடாது, அந்த காம்பில் மட்டும்தான் அந்த டேப் வந்து ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதோட ஓரத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ஒரு பூ கூட நமக்கு கலண்டு விழவே விழாதுங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ வந்து இதை நம்ம தையல் மிஷினில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுற போகிறோங்க. அதாவது பூவில் டச் ஆகாமல் அந்த காம்பில் மட்டும் அந்த டேப் ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அதில் மட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. பூவில் வந்து தைக்கும் போது அந்த தையலை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து தையல் விழுந்துடும். இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தைச்சி முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த டேப்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக வந்து 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க, நம்ம டக்குன்னு வந்து இவ்வளோ பூ வந்து கோத்துட்டோம் பாருங்கள், சரி தைச்சிட்டோம் பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து ரொம்பவே சின்ன பூவாக இருக்குங்க. இன்னும் பெரிய பூவாக இருந்து இது கொஞ்சம் நேரத்தில் வந்து மலர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப மொட்டாகவே இருக்குது. பசங்களுக்கெல்லாம் நம்ம பட்டு பாவாடை கட்டி இந்த மாதிரி பூவெலாம் தைச்சி விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தைச்சி விட்டு இது அப்படியே வந்து நம்ம சடையில் வந்து வச்சு தைச்சிடலாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போவுமே வந்து பூக்கட்ட தெரியாதுங்க. அந்த மாதிரி பூக்கட்ட தெரியாதவங்க இந்த மெத்தடை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பூரிக்கு வந்து மாவு திரட்டும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து தேய்ச்சி போட்டுக்கிட்டு இருப்போம். அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. நிறைய வந்து பூரி சுடும்போது இது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து எத்தனை பூரியாக இருந்தாலும் சுட்டு எடுத்துடலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ரவுண்ட் ஃபுல்லாகவுமே வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காகவே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பூரி வந்து உப்பி வரும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது அப்பளம் மாதிரி ஆயிரும். இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து கோடு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விற்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே சமயத்தில் 4 பூரி வந்து கிடச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. ஒரு பூரி போடுற நேரத்தில் வந்து நம்ம 4 பூரி போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எம்டியான ஆயில் கவர் இருக்கும் பாருங்கள், அந்த கவர் உள்ளே வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி உருட்டுற மாதிரி உருட்டி இது உள்ளே வச்சு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு லேசாக வந்து அழுத்தி விட்டால் போதுங்க, நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பூரி கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம டக்குன்னு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் கட்டையால் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மூடி இருந்தால் நம்ம டக்குன்னு வந்து அமுத்தி விட்டு நம்ம எடுத்துடலாங்க. இதுவுமே ஒரு மெத்தடுங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூரி பொரிக்கிறப்ப எண்ணெய் சூடாகிற நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. இதுவுமே ஒரு டிப்புங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.